அவர்களையும், டாக்டர் கிருபானந்தன் அவர்களையும், நாராயணசாமி அவர்களையும், உத்திரையம்மாள் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன்.
மிட்ட குடியிருப்பு சங்கத்தின் சார்பாக ஆண்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழாவில் கலந்து கொண்டு உங்களெல்லாம் வாழ்த்து சொல்லி புதிதாக ஒரு டாடா நிறுவனத்தினுடைய காரை அறிமுகம் செய்யக்கூடிய வாய்ப்பினை வழங்கிய இந்த லேஅவுட்டினுடைய பிரசிடென்ட் வாசுபாபு அவர்களை, செயலாளர் அசோகன் அவர்களை, பொருளாளர் முரளி உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளை, இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய முன்ராஜ் அவர்களை, காவேரியப்பன் அவர்களை, பாப்பண்ணா அவர்களை, ரமேஷ் வார்டு செயலாளர் அவர்களை, நாராயணா அவர்களை, மாதேஷ் அவர்களை, வெங்கடேஷ் அவர்களை, கணேஷ் அவர்களை, தோனி மஞ்சு அவர்களை, யுவராஜ் அவர்களை, மஞ்சுநாத் அவர்களை, கிருஷ்ணன் அவர்களை, முன்னாள் இபி டிஏ அவர்கள், கஜேந்திரமூர்த்தி, என்னுடைய டிவிஎஸ் தொழிற்சாலையில் என்னுடைய வேலை புரிந்த என்னுடைய அன்பு நண்பர் கஜேந்திரமூர்த்தி அவர்களை உள்ளிட்ட இடையில வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை, இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பினுடைய அனைத்து மாணவ செல்வங்களை, பெற்றோர்களை, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதல் முறையாக இந்த லேஅவுட்டுக்குள்ள வந்திருக்கேன். வந்த உடனே பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கு. அவ்வளோ நீட்னஸ் இருக்கு. பெங்களூர் சிட்டி கூட இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஃபாரின்ல எப்படி இருக்கோ அப்படி ஒரு கான்செப்ட்ல அவ்வளோ நீட்னஸாக இருக்கு. ரோடெல்லாம் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையவே ஒரு பாராட்டக்கூடியது. எல்லா லேஅவுட்டும் இப்படி வச்சுக்கிறோன்னா ஓசூர் எப்படியோ ஒரு மாடல் சிட்டி ஆகிடும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நம்மளுடைய ஓசூரை பொறுத்தவரையில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நகரங்களில் உலகத்தில் 13வது வளர்ச்சி நகரம் எதுன்னு சொன்னா அது ஓசூர் தான். அந்த அளவுக்கு இப்போ வளர்ச்சி நகரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நகரத்தில் ஏராளமான தொழிற்சாலைகள் வந்தக்கூடிய காரணத்தினால்தான் இன்னைக்கு நீங்கெல்லாம் இங்க வந்து குடியேறி சொந்தமாக வீடுகளை வாங்கி இங்கே வசித்து வருகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோட சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் பல தொழிற்சாலைகள் வர இருக்கிறது. பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததோ அப்போதான் தொழிற்சாலைகள் எல்லாம் இங்க கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப கூட வருகின்ற 11ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் வர்றாரு ஓசூருக்கு. இங்கே முதலீட்டாளர்கள் மாநாடு கூட நடத்துறோம் ஓசூர்லயே முதலமைச்சரை வச்சு. அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஓசூர் இன்னும் பெரிய அளவுல வளர்ச்சி பெறும். இது வரைக்கும் ஓசூர் பாத்தீங்கன்னா ஓசூர் ஹிஸ்டரியிலேயே இந்த 4.5 ஆண்டு காலத்தில் பாத்தீங்கன்னா 2500 கோடிக்கு வளர்ச்சி பணிகள் செஞ்சிருக்கோம். சாலைகள் எல்லாம் 2 வழி சாலைகள் எல்லாம் 4 வழி சாலைகளாக மாத்திருக்கிறோம். ஓசூருக்கு பாத்தாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். லைப்ரரி கொண்டு வந்திருக்கிறோம். ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்கிறோம். புதிதாக ஒரு பேருந்து நிலையம் 50 கோடியில் கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல பல்வேறு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் 2 கொண்டு வந்திருக்கிறோம். சாலை வசதிகள் எல்லாம் செஞ்சிருக்கிறோம். ஹாஸ்பிட்டல் வசதி செஞ்சிருக்கிறோம். இப்படி பல்வேறு வளர்ச்சி பணிகளை செஞ்சு இன்னைக்கு ஓசூரை வந்து மிகப்பெரிய அளவுக்கு கட்டமைப்பெல்லாம் சரி பண்ணி இருக்கிறோம். கண்டிப்பாக இன்னும் ஒரு ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓசூர் இங்கே நம்ம மிட்டா லேஅவுட் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு ஓசூர் கூட வளர்ச்சி அடையும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வேலைகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில நானும் கலந்து கொண்டு எனக்கு பேச வாய்ப்பை இருந்தமைக்கு இந்த குடியிருப்போர் சங்கத்துக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பிரகாஷ் அவர்களை பற்றிய காணொளி. இக்காணொளியை டாக்டர் கிருபானந்தன் மின் பொறியாளர் அவர்களால் தயாரிக்கப்பட்டது.
कोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा Committee member Mr. Sabaris Yadav, founder of Sabha Dance Company, Sri M. Manjunathan, Manjunatha Group, Manjunath A.V., Tony Kothur, Mitra Prabhakar Reddy, Managing Director, Mitra Builders, Senthil Kumar, Managing Director, Saravanan, Chief Executive Director, Gaizan Group of Companies, Mr. Gibson Bharatiyar, Founder, Geo Kids Academy, Osur. இந்த வருடம் ஜனவரி மாதம் நடைபெற்ற இறகுபந்து போட்டியில் 11 வயதிற்கு உட்பட்ட போட்டியில் கால் இறுதி வரை சென்று தமிழ்நாட்டின் 5ஆம் இடத்தை பெற்றுள்ள கீர்த்தியாழினி அவர்களை சிறப்பிக்கவும் 13 வயதிற்கு உட்பட்ட பிரிவில் 24ஆம் இடத்தில் உள்ளார். அவளின் விளையாட்டு பார்த்து மாண்புமிகு தமிழக அமைச்சர் பெரிய கருப்பண்ணன் அவர்களால் பாராட்டு பெற்றுள்ளார். இந்திய அளவில் பதக்கம் பெறுவதை அவளின் குறிக்கோளாக கொண்டுள்ளார். மேடைக்கு அழைக்கின்றேன். மிஸ்டர் ஸ்கேரி, நம்ம அத்திப்பள்ளி, ஒசூர், ஒசூர் பொம்மை, எம்சி பிளாக்ஸ், டிகே பிளாக்ஸ், புதியதாக லான்ச் செய்யப்படும் ஜென்சி வாக்கர்ஸ் சேனல் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். மிஸ்டர் ராக்கி அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். Yo soy Pablo Emilio Escobar Gaviria. பெருமை மிகு தொடக்கம் இயற்கையின் அழகை தழுவியும் நவீன தொழில்நுட்பம் கலந்து பிறந்ததும் இது வெறியக்கார் ஒன்று